தலைப்புச் செய்திகள். இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர்களுக்கு பதிலாக நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்களுக்கு முறையான சம்மன் அனுப்பி வைக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். மணிப்பூரில் சட்டசபை தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 60 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறுகிறது. பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர்கள் அருண் ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர்கள் என்று பாஜக தலைவர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். இதனிடையே 2014ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் பிரதமர் பதவிக்கு LK அத்வானி முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சசிகலாவின் நெருங்கிய உறவினரான ராவணனை கோவையில் நேற்று இரவு போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விரைவில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடித்து குதறப்பட்டு பெற்றோரால் கைவிடப்பட்ட 2 வயது பெண் குழந்தை உயிருக்கு போராடிய நிலையில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையின் பெற்றோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மறைந்த கேரள ஆளுநர் ஃபரூக் மரைக்காயின் இறுதிச் சடங்கு இன்று புதுவையில் நடைபெற்றது. அவரது இறுதிச் சடங்கில் கேரள முதல்வர் உம்மன்சாண்டி கலந்து கொண்டார். ஃபரூக் மரைக்காயின் மறைவிற்கு புதுவையில் 3 நாள் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கேரள அரசும் 1 வாரம் துக்கம் கடைபிடிப்பதாக அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் AMR மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக மருத்துவமனையைச் சேர்ந்த மேலும் 2 பேரை கைது செய்துள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரேசில் ஆகிய G4 நாடுகள் இணைந்து ஐநா பாதுகாப்பு சபையை விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணவே கேரள அரசு விரும்புவதாக அம்மாநில முதலமைச்சர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார். மேலும் முல்லை பெரியாறு அணை மூலம் பாசன வசதி பெறும் தமிழக விவசாயிகளின் நிலையை கேரள அரசு உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுங்கு துறைகளில் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கியதாக தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் கட்சி பாஜகவின் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் செயல் என்று தெரிவித்துள்ளது. திமுக பொருளாளர் ஸ்டாலின் மீது முதல்வர் ஜெயலலிதா சார்பில் சென்னை நகர அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஜெகன் முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். தனியார் கல்லூரியில் பயிலும் செவிலியர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்ததை அடுத்து அரசு கல்லூரியில் பயிலும் செவிலியர்கள் இன்று 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மெரினாவில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் 400 பேரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முதல் கட்ட அமைப்பு தேர்தல் தமிழகம் முழுவதும் இன்று 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் உள்ள ஒன்றிய கிளை கழகங்கள், நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வார்டு கழகங்கள், மாநகராட்சிகளில் உள்ள கிளை கழகங்கள் ஆகியவற்றிற்கு முதல் கட்ட அமைப்பு தேர்தல் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. நாளையுடன் தேமுதிக முதல் கட்ட அமைப்பு தேர்தல் முடிவடைகிறது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 5 விடுதிகள் கட்ட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதற்காக 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை அருகே திருச்சி மணப்பாறை பகுதிக்கு கடத்தப்பட இருந்த சுமார் 8 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
மேலும் கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்யும் போது நீரில் உள்ள நீர்வாழ் தாவரங்களால் படகு கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே அவற்றை அகற்ற சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் தமிழக அரசு பாரபட்சம் காட்டுவதாக கூறி நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள தொடுவாய், திருமுல்லைவாசல், கொடியம்பாளையம் உள்ளிட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது வீடுகளிலும் படகுகளிலும் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர். இதனால் பழையாறு மீன்பிடி துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான விசை படகுகளும் நாட்டு படகுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை நிமித்தமாக முதல்வர் ஜெயலலிதாவை இன்று சந்தித்து பேசினார். அப்போது தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அவர் வழங்கினார். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் கேரளாவிற்கு செல்லும் தமிழக லாரிகளை தாக்குவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் 8000 லாரிகளை நிறுத்தி வைத்து போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் நல்லதம்பி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மேட்டுப்பாளையம் நீதிமன்றத்தில் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் மற்றும் பிரபு ஆகிய இருவரும் இன்று சரணடைந்தனர். அவர்களை கோவை மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சாகச நிகழ்ச்சியில் பலியான காவலர் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஏனம் பகுதியில் தொழிலாளர்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு மற்றும் தடியடி நடத்தியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் பேருந்துகளுக்கும் லாரிகளுக்கும் தீ வைத்து கொளுத்தினர். இதனால் ஏனம் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. செர்பியா நாட்டில் கடும் பனிப்புயல் காரணமாக அந்நாட்டில் உள்ள 10 மாவட்டங்களில் நெருக்கடி நிலை அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ருமேனியா, பல்கேரியா ஆகிய நாடுகளிலும் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே வனத்துறை ஊழியர் ஒருவரையும் அவரது மனைவியையும் சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து மீனவ தொழிலாளர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மகேஷ் பூபதி மற்றும் சானியா மிர்சா ஜோடி தோல்வியடைந்துள்ளது. இந்த ஜோடியை ரோமேனியாவின் ஹரிபாக் டெகாவு, அமெரிக்காவின் பெத்தானி மெடெக் ஜோடி 6-3, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அடிலைட்டில் நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் போட்டியின் நாளை கடைசி நாள் ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியை தவிர்க்க போராடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 500 ரன்கள் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் எடுத்துள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.